வணக்கம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 27ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான இந்த வார காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் மூலத்திரிகோணத்தில் ஏறி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிமேல் வெற்றி கிடைக்குமென்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அமைந்துள்ளன என்று துல்லியமாக ஆழமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளாக கருதப்படுகின்ற குரு மற்றும் சனியின் நிலைப்பாடுகளை பொறுத்தமட்டில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நேரெதிரெதிராக பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவான அமைப்பில் அமைந்திருக்கின்றன என்பதுதான் நிதர்சனம். ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7.5 சனியின் இறுதிகால கட்டத்தில் பாதிக்கு மேல் பயணித்து கடந்து முடித்துவிட்ட நிலையில் இருக்கிறார் மற்றும் சனி வக்ரம் பெற்று உங்களுடைய ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பாகத்தான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த நேரத்தில் சனி பகவானுக்கு நேரெதிரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்கு 5ஆம் இடமான மூலத்திரிகோண பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு 5இல் இருப்பது, அதாவது மூலத்திரிகோணத்தில் இருப்பது சுபகிரகம். மூலத்திரிகோணமேறுவது அமோகமான வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார். இந்த மாதிரியாக நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி குரு 2 கிரகங்களும் நேரெதிரெதிராக பலன்களை கொடுக்கக்கூடிய பலமான நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக உடைத்தெறியப்படுவதற்கான யோகங்கள் குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. ஏனெனில் ராசியின் அதிபதியான சனி 7.5 சனியில் சுமார் 6 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து முடித்துவிட்டார். எனவே இனி வக்ரம் பெற்றாலும் சனியால் பெரிய அளவிலான குழப்பங்களையோ தடைகளையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமாகும். எனவே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் குருபகவான் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அதீதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு 3ஆம் இடத்திலும் கேது ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களில் நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதில் கருத்து வேறுபாடுகளே இல்லை. எனவே இந்த நேரத்தில் குருபகவான் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், கோர்ட்டு கேசு, வம்பு போன்ற வழக்குகள், உறவுகளில் ஏற்பட்டிருந்த விரிசல்கள், தந்தை வழி உறவுமுறைகளில் சந்தித்து வந்த சிரமங்கள் போன்ற அனைத்தும் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்திகள் தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு வந்து சேருவதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக உண்டு. நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் தெற்கு திசையிலிருந்து கிடைக்கக்கூடிய நற்செய்திகள் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் பலமாக உண்டு என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்துமில்லை. குருபகவான் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகளென்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குருபகவான் பலமாக பார்வையிடுகிறார். குருபகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் பல்வேறு விதங்களில் சிரமங்களை விளக்கி நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது. எனவே நீங்கள் 7.5 சனியின் இறுதிகாலகட்டத்திலிருந்தாலும் கூட திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல இனிமையான நல்லபல சுப நிகழ்வுகளை எதிர்கொள்வதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உண்டு. பல்வேறு விதங்களான காரியதடைகள் உடைத்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். எனவே இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகவலுவான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனிபகவான் வக்ரம் பெற்று இருப்பதால் உத்தியோகம் ரீதியாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. ராசியின் அதிபதி சனி பாதசனியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வியாபாரத்துறை, தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வதை தள்ளிப்போடுதல் நல்லது. வியாபாரம் ரீதியாக அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு.
எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு அதன் தாக்கங்களையும் தன்மைகளையும் தெரிந்து அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவு எடுத்தால் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தவிர்த்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகங்களென்று சொல்லக்கூடிய ராகுகேதுக்கள் மிகவும் வலுவாக அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தில் காரிய வெற்றிகள் மிகவும் பலமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. நீங்கள் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான இனிமையான வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைகிறது என்பதை துல்லியமாக ராகு தெளிவுபடுத்துகிறார். மோட்சகாரகரான கேது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான தடைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு சிந்தித்து ஆராய்ந்து மிகச்சிறப்பாக தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல பலமான ஆற்றல் உங்களுக்கு இந்த கேதுவால் கிடைக்கிறது. எனவே பல்வேறு விதங்களான காரியதடைகளை உடைத்து எறிந்து முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வலுவாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக கேது தெளிவுபடுத்துகிறார். எனவே சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் மிகச்சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. சனி பகவானின் அமைப்பு காரணமாக சில சங்கடங்களிருந்தாலும் ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக அவற்றை விளக்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் சுகஸ்தானத்திற்குள் இருப்பதால் சற்று உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகளில் சிறு சிறு தடைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக அதற்கான டாக்குமெண்ட்டுகளை ஆவணங்களை சரிபார்ப்பது மிகச்சிறப்பு. ஏனெனில் அதில் சில சிக்கல்கள் வில்லங்கங்கள் மறைமுகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். கடின உழைப்பை விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எந்த பணியாக இருந்தாலும் சற்று கடினமாக உழைப்பை போட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வாரம் கருதப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் களஸ்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அவற்றை அருமையாக சிந்தித்து கையாண்டு சாமர்த்தியமாக முடிவெடுக்கக்கூடிய பலமான ஆற்றலை கொடுக்கிறார். இது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை போக்கி அருமையான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவானும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். எனவே பெருமளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இல்லாமல் நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாக சந்திரன் தெளிவுபடுத்துகிறார். இந்த வார காலகட்டத்தில் மிகவும் வலுவாக அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கிறார் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன். சூரியன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த அருமையான இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது. அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சூரியன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான காரியதடைகள் சிரமங்கள் போன்றவைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை உடைத்தெறிந்து நல்லபல முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக 6இல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து இருப்பதால் பலமாக நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கிறார் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. மேலும் இந்த வார காலகட்டத்தில் ராசிக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. கலைத்துறை அரசியல் துறை ரீதியான விஷயங்களில் எந்த பணியை எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அவற்றின் விளைவுகளையும் தாக்கங்களையும் நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுத்தால் பெரிய அளவிற்கு நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஆனால் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் புதிய வாய்ப்புகள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக கருதப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான்தான். எனவே சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய பெருமாள் அல்லது சனிபகவான் ஆலயத்திற்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து இனிதாக கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.